காலையில தூங்கி எழுந்ததுமே காலை எடுத்து தரையில வைக்கும்போது பாதம் காலில் ஊன முடியாத அளவுக்கு வலி ஏற்படுறது. அந்த வலி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடக்கும் பொழுது அல்லது இயற்கை உபாதைகள் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த வலி நின்று வருதுன்னு இந்த கால் பாத வலியினால பல பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இதற்கான தீர்வு அக்குபஞ்சர்ல என்னவா இருக்கு? இது அக்குபஞ்சர்ல ஒரு சாதாரண விஷயம். நம்மள்ட்ட தினமும் ஒரு 4 பேர் 5 பேராவது இந்த குதிக்கால் வலி படுத்துட்டு இருப்போங்க. எந்திரிச்சு கீழே கால் வச்சா உயிர் போற மாதிரி இருக்கு. அந்த உயிர் போற மாதிரி இருக்கும்போது ஒண்ணுமே தாங்க முடியாது. அப்புறம் மெதுவா மொண்டி 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 நடந்தோமா ஒரு 10-20 எட்டு வைக்கும்போது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. கொண்டு எந்திரிச்சாலும் இது நடக்குது, படுத்துட்டு இருந்து எந்திரிச்சாலும் இது நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளிநாட்டுகள்ல எல்லாம் நீங்க பாருங்க, அந்த ஹீல்ஸ் வச்ச செருப்பு, அந்த ஹீல்ஸே 3 இன்ச்சு 4 இன்ச்சு உயரமா இருக்கு. அதை வச்சுட்டு தான் நடப்பாங்க. இதெல்லாம் என்ன, குளிர் பிரதேசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த ஏரியாவில் வெப்பம் இல்லை, சூரிய ஒளி இல்லாததுனால பூமிக்குள்ள இருந்து வெப்பம் வராது. பூமிக்குள்ள இருந்து வெப்பம் வராததுனால நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்காது. அந்த வெப்பத்தை பிரபஞ்சத்திலிருந்து எடுப்பதற்காக அந்த குதிகால்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு புள்ளி. சூரியனே இல்லாவிட்டாலும் ஆனால் அந்த இடத்துல சூரிய ஒளிக்கதிர் நெருப்புத்தன்மை இருந்துட்டு தான் இருக்கு. அதைய உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இறைவன் ரகசியமான ஒரு வர்ம புள்ளியை படைச்சிருக்கிறார். அது நம்ம அக்குபஞ்சர்ல ST41 அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அந்த புள்ளிய இயக்கும் பொழுது அது கூட அதனோட துணை புள்ளிகளையும் சேர்த்து இயக்கும் பொழுது உடனடியா சிறுகுடல் இரைப்பை ரெண்டுமே சக்தி பெறுது. சிறுகுடல் இரைப்பை ரெண்டுமே சக்தி பெற்றுச்சுன்னா அந்த குதியங்கால் மடக்கு இருக்குது பாத்தீங்களா, 2 எலும்பு இப்படி சேரக்கூடிய இடம், அந்த எலும்புக்குள்ள தங்கிடக்கூடிய காற்றெல்லாம் கரைஞ்சிரும். அப்படி கரையும் போது நமக்கு வலி இருக்காது. இன்னைக்கு தாங்க முடியாம நடக்க முடியல அப்படின்ட்டு நம்மள்ட்ட வருவாங்க. அந்த இரைப்பையும் சிறுகுடலையும் சீர் செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளை இயக்கி விடுவோம். அப்போ எந்திரிச்சு போகும்போது, சார் இப்ப எனக்கு வலியே இல்லைங்க சார், என்ன மாயஜலம் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நம்மள்ட்ட நல்லா பழகிறவங்க. ஒரு சிலர் எந்த இடத்துக்கு போனா புதுசா பழகினாலும் ஒரு நகைச்சுவையா பேசுவாங்க. அவங்க அப்படி சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. அந்த சிரிச்சிட்டு சொல்லும் போதுதான் இது போன்ற அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜியே உருவாகுது. அந்த உயிர் சக்தி புதுசா உருவாகி, ஆனா நம்ம மருத்துவம் இவ்வளவு சிறப்பா இருக்குதா அப்படின்னு நமக்கே தோணும். அது மாதிரி தோன்ற வைக்கக்கூடிய சிகிச்சை நம்ம அக்குபஞ்சர்ல இருக்குது. குதிங்கால் வலியை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகுங்கள், நல்ல பலன் கிடைக்கும்.